இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ. சந்திரா, அங்க ஹாஸ்பிடல்ல நிலைமை எப்படி இருக்கு? ரேவதி சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காளா? ஆமாங்க, அவ சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்கா. அவளை காப்பாத்தணும்னா முதல்ல புல்லட்டை ஆபரேஷன் பண்ணி எடுக்கணுமா. ஏற்கனவே ரேவதிக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கிறதுனால ஆபரேஷன் பண்றதுக்கு பிளட் தேவைப்படுறதா டாக்டர் சொல்றாங்க. அது ஏதோ பாம்பே OHங்கிற ரேர் பிளட் குரூப்ங்கிறதுனால அதே பிளட் குரூப் தேவைப்படுது. அந்த பிளட் குரூப் ரொம்ப ரேர் ஆச்சு, அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காதே. அது கிடைக்கலன்னா அவ செத்துருவல்ல? இல்லங்க, அந்த குரூப் இருக்கிற ஒரு பொண்ணு ரோகிணி மூலமா கிடைச்சிட்டா. அவ பேர் மாரி. அவளை கூட்டிட்டு வர்றதுக்கு தான் அந்த டிரைவர் பையன் கிளம்பி போயிருக்கான். மருமகளே, அவன் எப்ப போனா? இப்பதான் கிளம்பி போனா மாமா. சந்திரா, அவன் அந்த மாரிய கூட்டிட்டு ஹாஸ்பிடல் வரக்கூடாது. அந்த ரேவதி உயிர் பிழைக்க கூடாது, புரியுதா? அவ போய் சேர்ந்தாதான் சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு பலத்தை அடி கொடுத்த மாதிரி இருக்கும். அதான் அந்த டிரைவர் பையன் ஏற்கனவே கூட்டிட்டு வர கிளம்பிட்டானே, அதை எப்படி தடுக்க முடியும்? இந்த பார், நீ அந்த மாரியோட அட்ரஸ் மட்டும் எனக்கு சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரி சந்திரா, நான் உடனே கிளம்பி போய் அந்த டிரைவருக்கு முன்னாடி மாரிய நான் தூக்குறேன். இங்க பாருங்க, எது செஞ்சாலும் பார்த்து கவனமா செய்யுங்க. அந்த டிரைவர் பையன் அவன் பொண்டாட்டி விஷயங்கிறதுனால ரொம்ப கான்சியஸா இருப்பான். அவன்கிட்ட மாட்டிக்காதீங்க. அத நான் பாத்துக்கிறேன் சந்திரா, நீ கவலைப்படாத. சரிங்க. மவனே, சித்தி, நீங்க சீக்கிரம் கிளம்பி போங்க. ரேவதிக்கு அந்த மாறி வந்து ரத்தம் கொடுக்க கூடாது. ரேவதி பொழைக்கவே கூடாது. ஆமா, அவ செத்தே ஆகணும். அவ என்ன அடிச்சு அசிங்கப்படுத்திருக்கா. அதுக்கு நான் அவளை பழி வாங்கியே தீரணும். மவனே, நீங்க 2 பேரும் அந்த டிரைவர் பையன் அந்த மாரிய அழைச்சிட்டு வராம தடுத்து உங்க கஸ்டடியில எங்கேயாவது மறைச்சு வச்சிருங்க. ரத்தம் கிடைக்காம அந்த ரேவதி மண்டைய போட்டதும் அவளை நாம ரிலீஸ் பண்ணிடலாம். சரிங்க சித்தி, நாங்க இப்பவே கிளம்பி போய் அந்த மாரிய தூக்குறோம். வரோம் சித்தி. வாமா, போலாம். நீ கவலைப்படாத மாயா. சிவனாண்டிய மீறி அந்த டிரைவர் பயலால மாரிய கூட்டிட்டு வந்து ரேவதிக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்தவே முடியாது. அந்த ரேவதி கதை இன்னையோட முடிய போறது உறுதி. நீ சந்தோஷமா இரு. அவனே, அந்த டிரைவர் பயலுக்கு முன்னாடி நாம அந்த மாதிரி தூக்கிடணும். சீக்கிரம் போமவனே, அங்க அவன் போயிட போறான். சித்தப்பா, அதெல்லாம் அவனுக்கு முன்னாடி நம்ம தூக்கிடலாம், கவலைப்படாதீங்க. சரி சரி, போ, கொஞ்சம் சீக்கிரம் போ. நாங்க உன் கூடவே இருக்கோம். எல்லாரும் நாங்க கடவுள் கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீ சீக்கிரம் சரியாயிடுவ. நீ எங்க கூட எல்லாம் வந்து சண்டை போடுவ, கிண்டல் பண்ணுவ, என் பாட்டை கேப்ப. நான் உனக்காக ஒரு பாட்டை ஸ்பெஷலா பாடுவேன்க்கா. அக்கா, சீக்கிரம் சரியாயி வா அக்கா. நீ வரணும்க்கா. என் பாட்டை நீ கேட்கணும்க்கா. இதுதான் என் பிரார்த்தனை. இது பலிக்கும்க்கா. அக்கா, நீ சரியாயிடுவ அக்கா. அண்ணா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். இந்த மாரியோட வீடு எங்க இருக்கு? இதே தெருல லாஸ்ட்ல போனீங்கன்னா மாறி வீடு. சரிங்க. அவனே, அந்த மாதிரி முன்னாடி நம்ம கவனமா இருக்கணும். கொஞ்சம் டவுட் வந்தா கூட நம்ம மாட்டிக்குவோம்டா. சித்தப்பா,
நான் பாத்துக்கிறேன் சித்தப்பா, கவலைப்படாதீங்க. வாங்க போலாம். சரி உள்ள போலாம் வா. அம்மா தாயே, ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்த ரத்தம் கொடுக்க போறேன். நான் போற காரியம் நல்லபடியா நடந்து ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு அந்த பொண்ணு உயிர் பொழைக்கணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். உங்க ஒய்ஃபுக்காக வேண்டிக்க தான் பூஜை அறைக்கு போனேன். அவங்களுக்கு எதுவும் ஆகாது. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு கண்டிப்பா உயிர் பொழைச்சுப்பாங்க. கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி மேடம். நீங்க இப்படி நம்பிக்கையோட பேசுறது எனக்கு ரொம்ப தெம்பா ஆறுதலா இருக்கு மேடம். வாங்க மேடம், சீக்கிரம் போலாம். அங்க உங்களுக்காக டாக்டர் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. சரி வாங்க போலாம். வாங்க சித்தப்பா. வீட்ல இருக்கிறவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் பிளட் கொடுக்க போறதா 2 பேரோட கார்ல போனா. அப்படியா? அது என்ன கலர் வண்டின்னு தெரியுங்களா? சிகப்பு கலர் காரு. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். நாங்க பாத்துக்கிறோம். என்ன சகல இது? நாம தானே அந்த பொண்ணை கூப்பிட்டு போக வந்திருக்கோம். அந்த அம்மா என்னமோ வேற யாரோ வந்து பிளட் கொடுக்க கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த பொண்ணுங்கிறாங்க. என்னமோ தப்பா இருக்குப்பா எனக்கு. போய் சொல்லி தாங்க கூட்டிட்டு போயிருப்பாங்க. சார், நீங்க எங்க இருக்கீங்க? உங்க போன்ல இருந்து எனக்கு கால் வருது. அப்படியா? என்னங்க, நான் இங்க இருக்கும்போது என் போன்ல இருந்து எப்படி கால் வரும்? இத பாருங்க சார், ராஜா காலிங் தான் வருது. ஓ அப்படியா? சாரி, தெரியாம கால் வந்திருக்கோம். அட்டெண்ட் பண்ணாதீங்க. சரி, அப்படியா? கட் பண்ணிட்டு நீங்க இன்னொரு தடவை கால் பண்ணுங்க. அது அந்த ரிங் போது எடுக்க மாட்டேங்கிறாங்க. உண்மையை சொல்லுங்க. நான் தான் ராஜான்னு எதுக்கு போய் சொன்னீங்க?